மணி 8 ஆச்சு. ஓ 8 ஆயிருச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது? நீங்க பாய் போடுறீங்க? இதுதான் நம்ம மாமூல் இடம். இங்கதான் விசாலமா நல்ல காத்தோட்டமா இருக்கும். நீங்க எல்லாத்துலயுமே சம்திங் ஸ்பெஷல் தான். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வாங்க, சார் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஆர்த்தி, இவங்க எல்லாரும் நம்ம ஏரியா பசங்க. பாவம், டியூஷன் படிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல. அதனால டெய்லி 8 to 9 நான் தான் இவங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க 1ஆம் கிளாஸ் பசங்க எல்லாம் நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதோ பாரு காரு. அதோ பாரு காரு. காருக்குள்ள யாரு? காருக்குள்ள யாரு? நம்ம நாட்டு சுதந்திர தாகம் நல்லா படிக்க என்ன தாத்தா இது? இங்க வந்து இப்படி படுத்துருக்கீங்க? சட்டை இருக்கக்கூடாது. வந்தே மாதரம், வந்தே மாதரம். தண்டி யாத்திரை புறத்தாச்சு. வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. ஆசிரியர் சார், புறப்படலாமா? நான் வந்துட்டு இருக்கேன். எங்க? ரவுண்ட்ஸ், ராத்திரியில ரவுண்ட்ஸ் போவோம். ஆசிரியர் தெருவுல போய் ரவுண்ட் அடி. ஆர்த்தி, ஏன் அவரை துரத்தி விட்ட? என்னங்க, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி நினைப்பே இல்லையா? இல்ல, 30 வருஷம் ஆயிப்போச்சு. எப்படி ஞாபகம் இருக்கும்? இத பார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிருச்சுக்காக என் சிஸ்டத்தை நான் மாத்திக்க தயாரா இல்ல. போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். எதுக்கு? படுத்து தூங்குறதுக்கா? என்ன நீ? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுக்கு? நட்டங்க சொல்றேன். ரவுண்ட்ஸ். என்ன? என்னமோ விடாத, குடி விடாத. தாத்தாவை சொல்லிட்டல. பாருங்க. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். பாப்பா, ஐயம்மா, எப்படி இருக்கீங்க ஐயம்மா? எனக்கு என்ன, நீ நல்லா இருக்கியாடா கண்ணு? ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க மாப்பிள்ளை சிங்கம் ஒரே ஒரு தடவை என் கண்ணால பாக்கணும் போல இருக்கு, கூப்பிடுமா. உள்ள கட்டில உட்காந்துருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வா. பாப்பா, என்ன ஆச்சு? போன வேகத்திலே வந்துட்டீங்க, பேசல? பேசுறதா? இப்படி ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்ததே இல்ல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, பல்லு கூட இல்லைங்கிறது இப்பதான் பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது? ஆமா, நேற்று முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்ததா? அது ஏன் கேக்குறீங்க? நான் 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். அங்க ரெடி ஆகலையாக்கும்? மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. அவருக்கு கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற நினைப்பே இருந்த மாதிரி தெரியல. நினைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும், நிலைமை சரியில்லையே. அப்புறம் தான் நானே, ஐயோ என்னங்க, இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையான்னு சொல்லி தரத்தரன்னு எடுத்துட்டு போய் கதவை தாழ் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்களா, நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன், அவர் 8 மணிக்கு தான் எந்திரிச்சார். ஏமா நெசமாவா சொல்றேன்? என்னால நம்பவே முடியலையே. ஆர்த்தி, என்னங்க என்ன ஜாலி? இங்க ஒரு பிளாக் டைரி வச்சிருந்தேன். எங்க? உள்ளதான் வச்சேன். கொஞ்சம் இருங்க. என்ன? இந்த மீசையில தான் ஒட்டிருக்க மாதிரி. ஒண்ணு இல்ல. கொஞ்சம் இருங்க. இதோ இங்க. காலங்கத்தால என்ன விளையாட்டு இது? என்னம்மா அது ஒரே கசமுசாவா இருக்கு? என்னாச்சு? யாரு இவரு? இவருதான் அவரு. அப்ப அவரு எவரு? உள்ள கண்ணாடி கைத்தறியோட வயசானவர் இருந்தாரா? அவரு இவரோட தாத்தா. சிவ 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 சிவா. என்னாச்சு அண்ணா? ஒண்ணுல சம்திங் கன்ஃபியூஷன். இறங்க, உங்க மச்ச விட்ட பாருங்க. பெரிய ஜமீன் பரபர் தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு.
என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும்தான்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கித்தானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துவாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பாத்துட்டு வாங்க. வண்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துட்டு வாங்க. உள்ள போலாம்டா, ஆனா வெளியில வருவனாங்கிறது சந்தேகமா இருக்கே. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு, வா. யார் சார் நீங்க? நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை. இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி இடத்துல ஒரு வாட்ச்மேன். கையறா. ஏங்க மச்சான உள்ள போய் பாத்துட்டு வாங்க. டேய் மச்சாங்க சேனா அப்பிடுவேன். நான் என் தங்கச்சி தான் பார்க்க வந்தேன். அந்த ஆள் வேணா நீ போய் பாரு, போடா. டேய் கைய இருக்குடா. சரி சரி உட்காருங்க. இதுக்கு நான் கீழே உட்கார்ந்துக்கலாம் மேடம். அண்ணே ஆச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப வந்தீங்க. இப்பதான் வந்தேன். என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஆயம்மா ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சான் வந்திருக்கான்னு சொல்லி அவர் சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா. அண்ணே என்னம்மா? 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. மா, நீ பாசத்தை காட்டு, நான் வேண்டான்னு சொல்ல, அடிக்காம காடி. ஐயோ தாத்தா, இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல எங்க அண்ணன். அண்ணியே. அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, நடங்க. அப்ப ஜெய்கின் சொல்ல சொல்லு. ஜெய்கின் தான் சொல்லு. சொல்லிருங்க முதலாளி. காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டாரு. என்னது கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்கின் கேட்கல. லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனு கேட்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டு தான் சொல்லு. ஹலோ ஜெய்கின். நடங்க நடங்க. வந்தே மாதரம். வந்தே. யார் இந்த ஆளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் ஆனவரம். அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா, ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணன் ஒரு நிமிஷம். ஏய், இங்க என்ன வேலை செய்யற? இதுல இது வேறயா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், ஸ்டெனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றோம்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? 3 வேளை சோறு, 1 வேளை மூக்கு பொடி. மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடிய வாங்கி எதுல விடுவ? அரசே நீ பேசுற. அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் ஒருத்தி தொண பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க. மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க, இல்லன்னா தங்கச்சி எதையும் தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுடா. அம்மா, எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிக்கையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ, அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலையை பார்த்திருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு? பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. டேய் முன்னாடி சாபா. சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை, அது என் விதி போல ஆகட்டும். மாப்பிள, ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள, கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு, இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க 2 பேரை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிக்கையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச், நீ வெறும் டிச். இந்தாங்க அண்ணே. எங்க டிரைவர் அழகு காணோம்? அவன் எங்காவது வெளியே போயிருப்பாமா? என்னங்க இது, அண்ணன் வந்திருக்காரு, மச்சனமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க. யாரு சொன்னது? இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் கலகலகலகலன்னு சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே. மறுவீட்டு விருந்துக்கு நீங்க 2 பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன். அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டிருக்கு, தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு. அது எப்படி சரியா வரும்னு அதான் வாயடைச்சு போயிருக்காரு. மாப்பிள்ள, நான் சொன்னது கரெக்ட் தானுங்க? அண்ணே, மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு. ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்னமா அது? ஹனிமூன் ட்ரிப்புன்னு. நானும் அவரும் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் 1 மாசம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு 1 மாசம் 10 மாமா? 10ன்னு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க.
பண்ணலாமா. இந்த லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லப்பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ளை இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே. அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ளை? லண்டன் நமக்கு. அப்படி ஒண்ணும் கிடையாது. இது பாரு, ஒரு நிமிஷம் உள்ள வா. போமா மாப்பிள்ளை, குளிர் தாங்க முடியாது என் முன்னாள் சொல்றது சங்கோச்சப்படாரு போல் இருக்கு. மாப்பிள்ளை, நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. ஆர்த்தி, உங்க அண்ணன் செலவு பண்ணி அதுல ஹனிமூன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்ல, நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை. 10-15 நாளைக்கு எல்லாம் அதை மூடி வச்சுட்டு என்னால வர முடியாது. மாப்பிள ஹனிமூனுங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும். ஆமா போலாம். நீங்க உட்காருங்க. அதை தவற விட்டோம்னா பாப்பா மனசு பொக்குன்னு ஆயிராது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்க அண்ணனை விட்டுடுங்க. நீங்களே செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து கூட வேண்டாம், இங்க இருக்கிற குன்னூரோ ஊட்டியோ ஒரே ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துடலாங்க. ஒரு வாரங்கிறதெல்லாம் ப்ளீஸ். ஹனிமூனுக்குன்னு வந்திருக்கோம். மதியம் சேர்ந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்களே, போதும் எழுதினது. இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, முடிச்சிடறேன். நிஜமா? நிஜமா தான். ஆர்த்தி, ஏன் கதவை தாள் போடுற? நீங்க தான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. முடிஞ்சிருச்சு சரிமா, போய் ஃபேக்ஸ் கொடுத்துட்டு வரணும்ல. இது பாரு, நான் வெறும் ஃபேக்ஸ் மட்டும் கொடுக்க போல, 2 in 1. வரும்போது உனக்கு அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். சரின்னு சொல்லுமா. அல்வாலாம் ஒண்ணும் வேண்டாம், சீக்கிரம் வந்தா போதும். சீக்கிரம் வந்துடுறேன். காசு செலவாயிடுமே நடந்து போகாம ஆட்டோ எடுத்துட்டு போய் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சரி, நீ சீக்கிரமா கிளம்பு, அல்வாவோட போ. வந்துடுங்க. நீலகிரி மாவட்டம் படுகூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் ஆசிரியர்களும் இறந்தார்கள். இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினரும் தீயணைப்பு படைத்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஆர்த்தி, 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 நேத்து நைட்டு டிவி நியூஸ் பாத்தியா? பாத்தேங்க, நியூஸும் பார்த்தேன். நியூஸ்ல நீங்க ரொம்ப அக்கறையோட சமூக சேவை செஞ்சதையும் பார்த்தேன். பாவம், பெத்தவங்க எல்லாம் கதறி எழுத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. நல்ல காரியத்துக்கு போனீங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா வெளியூர் லாட்ஜில வைஃப் தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாளே, அவளுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? 2 தடவை ட்ரை பண்ணமா, 2 தடவை நீ மெட்ராஸ் டங்கல் பேசிட்டு தான் சொன்னாங்க. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீயும் வந்து உன் துணிமணி எல்லாம் மடிச்சு பெட்டியில வையே. நம்ம 2 பேரும் உடனே மெட்ராஸ் போறோம். துணியெல்லாம் மடிச்சு வைக்க சொன்னேன். என்னங்க நம்ம ஹனிமூனுக்கா பொறுத்து இருக்கலாமா? அதை விட முக்கியமான வேலை இருக்கு. டிக்கெட் எல்லாம் கூட போட்டாச்சு, சீக்கிரம். பண்ணிட்டு இருக்கு. எங்க போறீங்க? வந்துடுறேன். எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போக கூடாதா? வந்து சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம். சார், ஒரு பில்டிங் டேமேஜ் ஆகி விழுந்துருச்சு. இதெல்லாம் அங்கிருந்து எடுத்து வந்தேன். அந்த கட்டடம் கரெக்டா கட்டினதானு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. செக் பண்ணி சொல்ல முடியுங்களா? என்னங்க என்னங்க, யாரோ கல் எடுத்து வீசி ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வீசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே போயிருவாங்க. என்ன சொல்றீங்க? சில பேர் பண்ற தப்பெல்லாம் அப்பப்ப நான் பத்திரிகையில கண்டிச்சு எழுதுறேன் இல்லையா, அந்த கோவத்தில் ராத்திரில கல் எடுத்து வீசுவாங்க. நான் வெளியே போனா இருட்டுல ஒளிஞ்சுக்குவாங்க, இல்ல ஓடிடுவாங்க. கொஞ்ச நாளா நான் கல்லு வந்தா கூட எந்திரிச்சு போறது இல்ல. அதனால அவங்களே கை கொஞ்சதும் புறப்பட்டு போயிருவாங்க. பயப்படாம போய் படு. பள்ளி கட்டிடம் இருந்து 150 பேர் பலி. கலப்பட சிமெண்டே காரணம்.
மந்திரி மீது ஞானப்பழம் வழக்கு. ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ஞானப்பழ ஆசிரியர் ஒரு சுழி குடிச்சிருங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா உங்க மேலே கேஸ் போட்டிருக்கான். பள்ளிக்கூடம் இடிஞ்சதுக்கு காரணம் நீங்க தான். இந்த கான்ட்ராக்டர் வேற யாரும் இல்ல, உங்களோட பினாமிதான்னு நடந்தபடி அப்படியே பேப்பர்ல எழுதிட்டான். யாருன்னு தெரியலம்மா. ஆசிரியரோட மனைவி இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஹலோ, ஆர்த்தி ஹியர். ஏமா, நீ புதுசா கல்யாணமானவ, கொஞ்ச நாளைக்காவது கலர் புடவை கட்டினாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா உன் புருஷன் எழுதுறதெல்லாம் பார்த்தா கூடி சீக்கிரமே நீ வெள்ளை புடவை கட்ட வேண்டியிருக்கும் போல் இருக்க. உன் புருஷனை பொது சேவையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லிட்டு புது பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்துற வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. சாரதி என்ன அன்னைக்கு என்னமோ ஞானப்புல ஆசிரியர் துப்பறியும் சிங்கம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு, மந்திரி ஜெயில போட போறாருன்னு சொன்னீங்க. செய்தியை படிக்கிறேன் கேளு. பள்ளி கட்டிடம் இடிந்து 150 பேர் பலி, திடீர் நிலச்சரிவே காரணம், மந்திரி மீது ஞானப்பழ வழக்கு தள்ளுபடி, நிபுணர்கள் கருத்து ஏற்பு, நீதிபதி தீர்ப்பு. அது எப்படிப்பா? கலப்பட சிமெண்ட் தான் காரணம்னு ஞானசுரன் நிரூபிச்சிருக்காரு. அதெல்லாம் விளம்பரத்துக்கான ஸ்டண்ட். அது மட்டும் இல்ல, அந்த ஆளு கொஞ்சம் கிராக்கு. என்னங்க, உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆர்த்தி, மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துல பேசிக்கலாம். நான் முக்கியமான தலையங்க எழுதிட்டு இருக்கேன். உங்க தலையங்கத்தினால நாட்டோட தலையெழுத்து மாறிட போறது இல்ல. கரெக்ட். ஆர்த்தி, நான் செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறவன். தயவு செஞ்சு அதை பத்தி தரக்குறவா பேசாத. அந்த தொழில் எனக்கு பிடிக்கல. ரொம்ப கரெக்ட். இதை விட நாம பழைய பேப்பர் கடையே வச்சிருக்கலாம். சரி, உள்ள போ. உள்ள போமா, வர்றேன். ஏன் ஆர்த்தி, என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? ஊர்ல யாரோ எப்படியோ போறாங்க, அத பத்தி உங்களுக்கு என்ன? அன்னைக்கு ஸ்கூல் எடுத்து போச்சுன்னு போய் உதவி பண்ணீங்க, அதோட விட்டுற வேண்டியதானே? எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு தேவையில்லாதெல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிறீங்க? 300 குழந்தைங்க இறந்துட்டாங்க, 200 குழந்தைங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. அதுல நம்ம குழந்தைங்க இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசுவியா? அதெல்லாம் சரிதான் மாப்பிள. நாட்டுல 1000 பேர் 1000 தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் தான் கவர்மெண்ட் இருக்க. அந்த கவர்மெண்ட்ல சில பேர் சரியில்லைங்க. ஒரு பத்திரிக்கையாளங்கிற முறையில அவங்கள தட்டி கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்ப தட்டி கேட்டு என்ன சாதிச்சீங்க? கோர்ட்டுக்கு போய் நஷ்டப்பட்டீங்க. பத்தாதுக்கு ஜனங்க கிட்ட பைத்தியக்காரன் கிறுக்கேன்னு பேர் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதானே? உண்மைக்கு என்னைக்குமே சோதனை வரத்தான் செய்யும். கரெக்ட். போது உங்க பொது சேவை. நாட்டை கவனிக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க. இன்னில இருந்து நீங்க வீட்டை மட்டும் பாருங்க. சில தவறான அரசியல்வாதிகளாலதான் நம்ம நாடு இன்னைக்கு மோசமான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதை ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பத்திரிகையை நடத்துறேன். மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு புருஷன் தான் முக்கியம். எனக்கு நீயும் முக்கியம், ஜனங்களும் முக்கியம்.